வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் ஜோதிட பதிவு போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று இதுக்கு முதல்ல செவ்வாயின் கதிர்வீச்சு, குருவின் கதிர்வீச்சு எங்கு எவ்வாறு உள்ளது என்பதை நம்ம போன 2 பதிவில் சொன்னோம். இன்னைக்கு என்ன பதிவுனா, சுக்கிரனின் கதிர்வீச்சு நம்ம தமிழ்நாட்டில் எங்கு அதிகமாக விழுகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு. இதில் இப்போ செவ்வாய் அவன் வீரம், வீரியம், தைரிய காரகன், அதனால் அதை முதல் எடுத்தோம். குரு பூர்வ புண்ணிய காரகன், புத்திர காரகன், ஞானத்தை கொடுப்பவன், அறிவாளி அப்படிங்கிறார். இப்போ சுக்கிரன் கலத்தர காரகன், காமகாரகன், அவரை பற்றி ஒரு பதிவு. சரி, சுக்கிரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக விழுகும் இடம் தமிழ்நாட்டில் திருவரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் மட்டுமே. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்களும், சுக்கிரன் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றவர்களும், சுக்கிரன் 6-8 12 உள்ளவர்களும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும். அந்த அடிக்கடி சுக்கிரன் ஸ்தலமான திருவரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு நாள் தங்கி வழிபடணும். ஏன் தங்கி வழிபடணும்னு நான் திருச்செந்தூர் தங்கி வர பற்றி போட்டிருக்கேன், அந்த பதிவில் போய் பார்த்துக்குங்க. ஆனால் தங்கி வழிபடுறது சிறப்பு. போனோடனே கோயிலை சுற்றி வரக்கூடாது. போனால் இந்த சுக்கிரனால் பாதிப்புள்ளவர்கள் அனைவரும், சுக்கிரனால் லாபம் உள்ளவர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் தங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். பகல்லையும் சாமி கும்பிடணும், இரவுலையும் சாமி கும்பிடணும். அந்த கோயில் குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் அந்த கோயில் சுற்றிட்டு இருக்கணும். அந்த கோயிலுக்குள்ள உட்காரணும். 6 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்து உங்க இஷ்டம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும். நீங்கள் அந்த எல்லைக்குள்ளார அப்படி இருக்கணும். அங்கே ராமானுஜர் உடல் 1000 வருஷத்துக்கு மேலே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை போய் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோயில் பெரிய கோயில் தான். அதை சுற்றி கும்பிடுங்க. அந்த கொடிக்கம்பத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு 24 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அந்த கொடிக்கம்பத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். கொடிக்கம்பம் உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் கொண்டே சேர்க்கும். எல்லா இடத்துலையும் கொடிக்கம்பம் இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறது வித்தியாசம் இருக்கும். போய் பாருங்க, தெரியும். சுக்கிரன் அசுரன். சுக்கிரன் சஞ்சீவி நீ மந்திரத்தை கற்றவன். நவகிரகங்களிலேயே சுக்கிரன் ஒருத்தர் தான் இறந்த உயிரை மீட்க தகுதி பெற்றவர். குருவாலே கூட முடியாது, சூரியனால முடியாது, சந்திரனால முடியாது, செவ்வாயினால முடியாது, ராகுகேதுவால முடியாது, புதனால முடியாது, ஆனால் சனியால முடியாது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் இறந்தவரை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரத்தை கற்றவர். சிவனிடம் வரப்பெற்றவர். சிவபெருமானிடம் 1000 வருடங்களுக்கு மேற்பட்டு தவம் இருந்து பெற்றவர் சுக்கிரன். கடுமையான தவம், சும்மா சிவங்கிட்ட வர வாங்கிட முடியாது. அப்ப கடுமையான தவம் இருந்து இந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றவர் சுக்கிர பகவான். அந்த வரத்தை பெற்றவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுடைய பூர்ண அனுகிரகம் எங்க இருக்கு? ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு. அதுதான் நம்ம திரு அரங்கம் சொல்லுவோம். திரு அரங்கநாதன் அப்படிம்போம். அரங்கநாதன் பள்ளி கொண்ட இடம் அப்படிம்போம். அரங்கநாதன் பள்ளி கொண்ட இடம் குடுமணியில் இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, பத்மநாப சாமி கோயில் இருக்கு, இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் இத்தனை கோயில் இருந்தாலும் பத்மநாப சாமி கோயில் சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்குமா?
அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரியது. ஆனால் இந்த திருவரங்கத்தில் சுக்கிரனுடைய பூர்ணமான அனுகிரகம் இருக்கு. அப்ப சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள், அதுவும் குறிப்பாக சுக்கிரன் நீச்சமானவர்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் போனால் அந்த சுக்கிரன் பலம் ஆயிடுவார். சொல்லுவாங்க ஆக்டிவேட் ஆயிடுவார். கிரகங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் கோயில்களை உருவாக்கினார்கள் நம் முன்னோர்கள். குறிப்பாக பழைய கோயில்கள்லாம் போங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அதனை அடுத்த ஒரு பதிவு நம்ம சொல்ல போறோம். பரிகாரமே செய்ய தேவையில்லைங்க. வழிபாடுகளால் கிரகத்தினுடைய தீமைகளை குறைக்க முடியும், கிரகத்தினுடைய கெடுபலன்களை குறைக்க முடியும், கிரகத்திலிருந்து பரிபூர்ண அருளை பெற முடியும். சுக்கிரனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இடம் ஸ்ரீரங்கம்.